அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் கூறும் காலை உணவு. சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் காலை உணவை உட்கொள்ளும் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகைக்கு பின்னால் தான் மதிய ஓய்வெடுப்போம். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6279 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்மத் பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது சிகப்பு ஒட்டகம் ஒன்றில் ஒரு மனிதர் வந்து ஒட்டகத்தை மண்டியிட வைத்தார். பிறகு ஒட்டகத்தில் இருந்த பையிலே இருந்து கயிறு ஒன்றை எடுத்து ஒட்டகத்தை கட்டி போட்டார். பிறகு மக்களோடு சேர்ந்து காலை உணவை உட்கொள்ள வந்தார். இந்த செய்தி ஸஹீஹு முஸ்லிமில் 3608 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால சூழ்நிலையின் மாற்றத்தின் விளைவாக சிறியவர் முதல் முதியவர் வரை காலை உணவு விஷயத்திலே மிகவும் பின்தங்கிவிடுகிறார்கள். அதற்கு உண்டான முக்கியத்தை கொடுப்பதில்லை என்று சொல்லலாம். காலை உணவு என்பது ஒரு நாளில் முதல் உணவு மட்டுமல்ல, உடல், அறிவுசார் மற்றும் உணர்ச்சி செயல்திறன் ஆகியவற்றில் அதனுடைய தாக்கம் காரணமாக அமைந்து விடுகிறது. ராசா மாதிரி காலையிலே சாப்பிடு, ஒரு இளவரசன் போல பகல் வேளை சாப்பிடு, சாப்பாட்டிற்கே வழியில்லாதவன் போல் இரவு நேரத்திலே குறைவாக சாப்பிடு என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. காலை உணவு மிக முக்கியமானது. காலையில் சரியாக சாப்பிட்டு வந்தால் மனித உடலில் உள்ள கலோரிகளை திறமையாக கரைக்க முடியும். காலை உணவை தவறாமல் சாப்பிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு உடலுக்கு வேண்டிய ஆற்றலை நிச்சயமாக பெற முடியும். அதிலும் சாப்பிடுகின்ற காலை உணவில் முக்கியமாக பல்வேறு விதமான ஆற்றல் மிக்க செயல்திறன்கள் உள்ளடக்கியிருக்கின்றன. காலையில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற இந்த உணவு நாள் முழுவதும் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை அதிக அளவிலே உடலுக்கு கிடைக்க செய்கிறது. ஒரு சீரான காலை உணவு மனிதர்களுக்கு நீடித்த ஆற்றலை தருகிறது, மன நிறைவை ஊக்குவிக்கிறது, அன்றைய நாளுக்கு நேர்மறையான மனநிலையை வழிவகுத்து கொடுக்கிறது. காலை உணவுதான் ஒரு நாளின் மிக முக்கியமான உணவு என்ற பழைய பழமொழியை சுகாதார நிபுணர்கள் அடிக்கடி விவாதிப்பார்கள். ஆனால் நன்கு சீரான காலை உணவை சாப்பிடுவது உங்கள் காலையை தொடங்க ஒரு சிறந்த வழிவகுத்து கொடுக்கும். காலை உணவை உட்கொள்வது மூளை மற்றும் உடல் செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற குழந்தைகள் மற்றும் பணிகளுக்கு செய்கின்றவர்களுக்கு இந்த காலை உணவு என்பது எந்தளவிற்கு ஆற்றல் மிக்கதாக அமைகிறது என்பதை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்ற போது, ஆரோக்கியமான காலை உணவு என்பது ஒரு நல்ல நாளுக்கான அடிப்படையாகும். இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாதது. ஆரோக்கியமான புரதம், கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புக்களுடன் நார்ச்சத்து கொண்ட காலை உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதயம் மற்றும் வளர்சிதை மாற்றக் கோளாறுகளை குறைக்க காலையில்
ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கள் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் சிறந்த கல்வி நிலையம், மிக திறமையான ஆசிரியர்கள், வகுப்பில் எல்லா பாடங்களிலேயுமே முதன்மைக்குரிய மாணவராக இருந்து வருகின்ற ஒருவர் காலை உணவை அவர் தவிர்க்க முற்பட்டதனால் அவருடைய இயல்பான திறன் பின்னால் வருகின்ற காலத்திலே இல்லாமல் போய்விட்டது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சில குழந்தைகள் கல்விக்கூடங்களுக்கு செல்கின்ற போது வெறுமனே பால் மாத்திரம் கொடுக்கப்படுகிறார்கள். பால் ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிக்க ஒரு பானம்தான். இருந்தாலும் காலை உணவுக்கென்று அவர்களுக்கு சரியான ஒரு உணவை கொடுக்க வேண்டும். குழந்தைகள் காலை 10-11 மணிக்குள்ளே சோர்ந்து விடுவார்கள். வகுப்பில் நடத்தப்படுகின்ற பாடங்களில் அவர்களால் முழுமையான முறையிலே கவனம் செலுத்தாமல் போவதற்கு காலை உணவு இல்லாமல் இருப்பதுதான் சரியான காரணம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக நம்முடைய அறிவாற்றலையும் நம்முடைய செயல்திறனையும் நேர்மறையான சிந்தனைகளையும் தெளிவாக்கிக் கொள்வதற்கு காலை உணவு சிறார் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு காலை உணவை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.